ஆ இல்ல உஸ்தாத், லோட் ஆயிட்டு வந்துருச்சு உஸ்தாத். ஓகே, பிஸ்மில்லா. நாங்கள் போன கிளாஸில் எந்த இடத்துலேருந்து போகிற தொடர்பாக ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வகையில் நாங்கள் வசனங்களாக ஓதுறத சாய்ஸ் பண்ணிக்கிறோம் போகிறதுக்கு. வசனமாக ஓத போகிறதுக்கு முன்னால் அந்த ஓதுறத சரியாக வச்சு கொள்றதுக்கு எங்களுக்கு அடிப்படையான சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக கஷ்டம் இல்லாமல் ஓதலாம். அதில் முதலாவது விஷயம் என்னென்றால் குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானவைகளாக இருக்கும். ஒன்று, நாங்கள் சொல்லுவோம் அடையாளங்கள் அல்லது குறியீடுகள். இரண்டாவது எழுத்துக்கள். குறியீடுகள் இல்லாம எழுத்துக்கள் மாத்திரம் இருந்தாலும் எங்களால் ஓத முடியாது. எழுத்துக்கள் இல்லாம வெறும் குறியீடுகளை வைத்துக்கொண்டும் எங்களால் ஓத முடியாது. இரண்டும் எங்களுக்கு மிச்சம் நுணுக்கமாக அல்லது மிச்சமே சரளமாக எங்களை தெரிஞ்சுக்கணும். இதுதான் குறியீடு. இன்னென்ன குறியீடுகள் வந்துது, இன்னென்ன எழுத்துகளுக்கு இன்னென்ன குறியீடுகள் வந்துக்குதுங்கிறதுல எங்களுக்கு எந்த அளவு தூரம் தெளிவான ஐடியா ஆகிக்குதோ சரளமாக எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முடியுமா இருக்கும். ஆஹ் சரி, இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய குறியீடுகள். நாங்கள் இன்றைக்கு முழுமையாக குறியீடுகளை ஃபுல்லாக பார்த்துடுவோம். அப்போ எங்களுக்கு அடுத்தடுத்தது இதுக்கு லேஸ் ஆகிக்கும். இந்த குறியீடுகள் உங்களுக்கு இந்த ம், பெயரில் தெரியுமா? தெரியும் உஸ்தாத். எல்லாம் தெரியும். எப்படி தெரியும்? கிளாஸில் அது கேட்டுக்கிறீங்களா அல்லது இதுக்கு முன்னுக்கே இப்படி தானே நீங்கள் படிச்சுக்கிறீங்க? கேட்டு இருக்கேன். படிக்கும்போது சொல்லி கொடுத்து இருக்காங்க உஸ்தாத். இந்த இந்த பேரில் சொல்லி கொடுத்துக்கிறாங்க, அதான் முக்கியம். இல்ல உஸ்தாத், ஃபர்ஸ்ட் நான் வேற மாதிரி தான் உஸ்தாத் படிச்சேன். ம். இது நான் நேத்து கிளாஸ் பார்த்தேன் உஸ்தாத். ம். யூடியூப்ல அதை பார்த்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன் உஸ்தாத். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த பேர் இந்த அமைப்பில் தெரியும் என்றால் நாங்கள் இதில் ஒரு ஒர்க் ஷீட் ஒண்டிக்கிறோம். இந்த ஒர்க் ஷீட் செஞ்சு பார்த்தீங்களா? அதில் ரெக்கார்டிங்கில் பார்த்தேன் உஸ்தாத். எப்படி செய்யலுமா உங்களுக்கு? இந்த ஒர்க்கை அப்படியே சொல்லி கொண்டு போங்களே பாப்போம். சரிங்க. فتح مد، كسرتين، ضمتين، شد، سكون، فتح مد، ضم مد، فتحة، كسرة مد، فتحتين، ضم مد، كسرة. ஸ்டக் உஸ்தாத், ஸ்டக் ஆயிடுச்சு. வரும், வரப்போகிற சொல்லுவோம். தொம்மத்துன், ஷத்து, கெசரத்தைன், கெசரமத், தொம்மமத், சுகூன், ஃபத்தஹத்துன், கெசரத்தைன், தொம்மத்தைன். ம். சின்ன ஒரு தடுமாற்றம் ஒன்று தான் நிற்கிது, பிரச்சனை இல்லை. நாங்கள் அதை சரியாக காண்டு கொள்வோம். நல்ல அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன என்றால் குர்ஆனை எங்களுக்கு ஓதுறதுக்கு பாருங்க, உங்களுக்கு எழுத்துக்கள் உச்சரிப்புகள் எல்லாம் தெரியும். சாரி, எழுத்துக்கள் சொற்கள் தெரியும். ஆனால் அந்த எழுத்துக்களையும் நீங்கள் சொற்களையும் வச்சுக்கொண்டு சூறாக்களாக அல்லது பக்கங்களாக குர்ஆன் ஸ்டைலுக்கு நாங்கள் ஓத போகிற நேரத்தில் எங்களோட ஓதல் கொஞ்சம் வித்தியாசமாகிது. ஏன்னா, அதாவது எந்த ஓதலை நாங்கள் சரி என்று அடையாளப்படுத்துகிறோமோ அந்த ஓதல் எங்களுக்கு வருது இல்லை. அப்படியான சுச்சுவேஷன் உண்டு, எங்களுக்கு வருது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்கிறோம், அந்த கெப்பை இல்லாமல் ஆக்குறதுக்கு அந்த கெப்பை இல்லாமல் ஆக்குறதுக்கு தான் இந்த வசன ரீதியான பயிற்றுவிப்பு என்ற பாடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம், உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னது இந்த இந்த பாடம் ஏன் தேவைன்றால் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிற எழுத்துக்கள், எங்களுக்கு தெரிஞ்சுக்கிற உச்சரிப்போட இந்த சொற்களை வச்சுக்கொண்டு சரியான உச்சரிப்பு, சரியான ஓதலுக்கு நாங்கள் வாரத்துக்கு சூறாக்களாக பக்கங்களாக எந்த ஓதலை நாங்கள் சரியான ஓதல் என்று அடையாளப்படுத்துகிறோமோ அந்த ஓதலுக்கு நாங்கள் போகிறதுக்கு இந்த வசன ரீதியான நீங்கள் பயிற்றுவிக்கப்படுறது ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
ஓகே. நீங்க வீடியோல ஓகே. வசனத்தில இறுதிகள் எந்த அமைப்பில் நிப்பாட்டப்படணும், ஏன் அந்த விஷயங்களை படிக்கணும் தொடர்பாடி பாத்தீங்களா? பார்த்தேன் உஸ்தாத். சரி, அப்ப 3 விஷயங்கள் தெரியும் அப்படியா? வசனத்துல நிப்பாட்ட ஒழுங்கு எல்லாம் தெரியும் தானே? ஆ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் உஸ்தாத். சரி, முதலாவது முறை என்னன்னு தெரியுமா? ஆ முதலாவது வந்து ஃபத்தஹத்தைன், அதுக்கப்புறம் ஃபத்ஹமத், அதுக்கப்புறம் கடைசியில அலிஃப் வந்தா 2 கவுண்ட் சொல்லி நிறுத்தணும். 2 கவுண்டா 1 செகண்ட் தெரியும் தானேடா? ஆமா. அப்ப அந்த விஷயத்தை நான் உங்களோட டீப்பா போகல, உங்களுக்கு விஷயம் தெரியும், உதாரணங்கள்லாம் தெரியும், பாத்துக்கிறீங்க அப்படித்தானே? ரெண்டாவது முறை ஆமா தெரியுமா? உஸ்தாத். 2வது இல்ல உஸ்தாத். சரி, ரெண்டாவது முறை என்னென்றால், சரியா, வசனத்துல கடைசியில அல்லது நீ நிப்பாட்டுற இடம் நிறுத்துற இடத்துல இந்த மாதிரி தா வரும். இந்த தாக்கு என்ன பேர்? தாபுல் மர்பூத்தா. வெரி குட். தாவுல் மர்பூத்தா வந்துச்சு என்றால் நாங்க என்ன செய்யணும் என்றால் அந்த தாவுல் மர்பூத்தாவை பெரிய ஹாவாக மாற்றி சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். பெரிய ஹாவாக மாற்றி சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். வசனத்துல இறுதியில தாவுல் மர்பூத்தா வந்துச்சு என்றால் பெரிய ஹாவை மாற்றி சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். இந்த உதாரணத்துல பாருங்க பாப்போம். அந்த விஷயம் நடக்குதான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்களா தான் நிற்கும். ஆ எஸ், அப்ப அந்த விஷயம் படிக்கணுமா உஸ்தாத்? இல்ல படிக்கணும் இடத்துல இந்த ஐடியா தெரியும். இந்த ஐடியா தெரியும் தானே? இது இது தெரியும் இந்த உஸ்தாத். விஷயம் உங்களுக்கு மறக்காம இருக்கணும் என்றால் நாங்கள் இன்றைக்கு 3 முறைகளையும் பார்ப்போம். இந்த 3 முறைகளையும் நீங்க குர்ஆன்ல தேடணும். வசனத்தின் இறுதிகளைத்தான் நிப்பாட்டி நிப்பாட்டி பார்க்கணும். 3வது முறை தெரியுமா என்னன்னு சொல்லி? 3வது லாஸ்ட்ல குரான்ல குறியீடு இருந்தா அதுல வந்து சுக்கூன் வச்சு நிறுத்தணும். அந்த நிறுத்தற்கூடிய அடையாளம் வந்தா உஸ்தாத். அப்படி அல்ல, கொஞ்சம் வித்தியாசம். முதல் பார்த்த 2 முறைகளும் இல்லாத சந்தர்ப்பத்தில் முதலாவது முறையோ இரண்டாவது முறையோ வராத சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன செய்யலாம்? இறுதி எழுத்துக்கு சுக்குனை வச்சு நிப்பாட்டணும். முதலாவது முறை இரண்டாவது முறை வராத சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் என்ன செய்வோம்? சுக்குனை வச்சு நிப்பாட்டுவோம். சரியா? இப்போ உங்களுக்கு குர்ஆன்ல ஓகே. எல்லா இடங்களும் நிறுத்துறதுக்கு தெரியும். எந்த இடத்துல எப்படி ஓகே. நிப்பாட்டணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, குர்ஆன்ல எந்த இடத்த நீங்க திறந்தாலும் எந்த வசனத்தை நீங்க நிறுத்தினாலும் அந்த இடம் உங்களுக்கு டவுட் இல்லாம நிப்பாட்டப்படணும். எப்படி? நாங்க படிச்சிருக்கிற இந்த 3 முறைகளை நீங்க யூஸ் பண்ணணும். சரி ஒவ்வொன்றையும் நீங்க உஸ்தாத். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த 3 மறக்காது. இப்ப நீங்க 3வது முறை கொஞ்சம் உங்களுக்கு மாறிட்டு 2வது முறை வந்து மெத்தட் டோட்டலாகவே நீங்க மறந்துக்கிறீங்க. அப்ப இதுகள் உங்கள்ட்ட தொடர்ந்து ஞாபகத்தில் இருக்கணும் என்றால் எங்களோட ஓதல் தான் அது காரணமாக்கிறோம். நோட்ஸை பாடமாக்கி செய்ய வராது. இது உங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஆனா உங்களோட ரிமைண்டர்ல எப்பயும் உங்களோட ஈக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உங்களோட கையில ஈக்கிற குர்ஆன்ல ஒவ்வொரு வசனங்களையும் சுமாராக நீ ஒரு 100 வசனம் அல்லது 200 வசனத்தை நீங்க ஐடியாவோட பார்த்துட்டீங்க, ஃபுல்லா ஓத தேவையில்ல. நிறுத்துற இடங்கள் நிப்பாட்டுற இடங்கள் இப்படி நிப்பாட்டுறோம், இதுதான் ரீசன். இப்படி நிப்பாட்டுறோம், இதுதான் ரீசன். இப்படி நிப்பாட்டுறோம், இது முதலாவது முறைக்குரிய மெத்தட். இது வந்து 2வது மெத்தட்க்குரிய மெத்தட். இப்படி நாங்க ஐடியாவோட நீங்க நிப்பாட்டி பார்க்கணும். ஓகே என்ன உஸ்தாத். சொல்றது? அந்த ஐடியாவோட நிப்பாட்டி பார்க்குற நேரம் உங்களுக்கு இந்த இஷ்யூ கிளியர் ஆகும். நினைக்கிறேன் இந்த இப்போதும் நாங்கள் சுமார் 3 வகுப்புல படிக்கிற பாடத்தை நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஒரு ஐடியாவோட வந்த சுட்டி நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்துக்கிறோம். இந்த ஒர்க்கை கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களோட ஒர்க் வந்து குர்ஆன்ல எடுத்து நீங்க ஒரு குறைஞ்சது 200 வசனங்கள் அல்லது 400 வசனங்கள் அல்லது 1000 வசனங்கள் 6666 வசனங்கள் இது. நாங்கள் அதுல கொஞ்சம் ஐடியாவோட தேடணும். சும்மா பார்த்துட்டு வரன்றல்ல. ஒவ்வொரு வசனத்துல இறுதியிலையும் இது என்ன மெத்தட், இது என்ன மெத்தட் என்ற அந்த ஐடியாவோட நாங்க தேடிட்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் போவோம். அவங்களுக்கு என்ன சரி புதிய இன்ஷா விஷயங்கள் வந்துச்சு என்றால் இந்த 3 மெத்தட்டுக்கும் அப்பால வேற ஒரு மெத்தட் ஒன்று நிப்பாட்டுறதுக்கு வருது. அப்படியான சந்தர்ப்பங்களை கட்டாயம் சூரோட பெயரையும் வசனத்தையும் எடுத்துட்டு வாங்க, நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத். அல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம்.